Let's start the topic of performance of contract. Performance of contractன்றது வந்து என்ன அப்படின்னா, ஒரு கான்ட்ராக்டை பிட்வீன் தி பார்ட்டிஸ் சரிங்களா, கான்ட்ராக்டர் அண்ட் கான்ட்ராக்டே அவங்களுடைய ஆப்ளிகேஷனை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது, அதுதான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். இங்கே வந்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். Section 37 of the Act, second line, introduction. Section 37 of the Act state that the parties contract must be either. Section 37ல performance of contractன்றது வந்து என்ன அப்படின்னா, இப்போ இந்த கொடுத்துருக்க இந்த 4 பாயிண்ட்ஸில் எனியாச்சும் ஒன்று ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கலாம், எனி ஒன். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா, பெர்ஃபார்ம் தியர் ரெஸ்பெக்டிவ் ப்ராமிசஸ். அவங்க என்ன ப்ராமிஸ் மேக் பண்ணாங்களோ அந்த கான்ட்ராக்டர் அண்ட் கான்ட்ராக்டே அதை பெர்ஃபார்ம் பண்ணலாம். அது ஒன்று, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பெர்ஃபார்ம் தியர் ரெஸ்பெக்டிவ் ப்ராமிசஸ். செகண்ட் வந்து ஆஃபர் டு பெர்ஃபார்ம் தி சேம் அப்படி சொல்கிறாங்க. என்ன ஆஃபர் பண்ணாங்களோ அதை பெர்ஃபார்ம் பண்ணணும். தென் சச் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் டிஸ்பென்ஸ்டு வித். ஒரு சில பெர்ஃபார்மன்ஸை டிஸ்பென்ஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க சரிங்களா. டிஸ்பென்ஸ்ன்றது வந்து பங்கிடலாம், இல்லை இன்னொருத்தருக்கு இது பண்ணுற மாதிரி சரிங்களா. நெக்ஸ்ட் எஸ்கியூஸ்டு, வழங்குற மாதிரி. எஸ்கியூஸ்டு அண்டர் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி ஆக்ட் ஆர் எனி அதர் லா எதுவுமே வந்து ஆக்ட் அதை எதுவுமே ஃபாலோ பண்ணல, என்ன பண்ணலான்னா பெர்ஃபார்மன்ஸை ஓட ஆப்ளிகேஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணலாம். அப்போது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்றது வந்து டூ வே, ரெண்டு வழியாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களா அவங்களுடைய ப்ராமிஸை. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ், செகண்ட் ஒன் வந்து அட்டெம்ப்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ்னால் என்னென்னு பாருங்கள். பார்ட்டி இஸ் டு ஃபுல்ஃபில் ஆல் இஸ் ஆப்ளிகேஷன் அண்டர் தி கான்ட்ராக்ட். கான்ட்ராக்டில் சொன்னபடி அவங்களுடைய ஆப்ளிகேஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்கணும், ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தால் அது பேர் வந்து என்னென்னா ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ். இங்கே ஹைலைட் பண்ணிக்க பாருங்கள். பார்ட்டி ஹஸ் டன் வாட் ஹேட் அண்டர்டேக்கன் டு டூ. என்ன செய்யணும்னு நினச்சாங்களோ அதை முடிச்சிருக்கணும் அந்த பார்ட்டிஸ், அதுதான் ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ். அந்த கான்ட்ராக்டில் சொன்ன மாதிரி ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும் ஆப்ளிகேஷன். செகண்ட் அட்டெம்ப்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது வந்து பார்ட்டி ஆஃபர் டு பெர்ஃபார்ம் இஸ் ஆப்ளிகேஷன்றாங்க. ஆஃபர் பண்ணுறவங்க யாருன்னா ப்ராமிஸை ஆஃபர் பண்ணுறாங்களா கான்ட்ராக்டை சரிங்களா. ஆனால் அந்த ப்ராமிஸ் இருக்காங்க அந்த கான்ட்ராக்டை, அவங்க என்ன பண்ணலன்னா அதை அக்செப்ட் பண்ணல. நான் ஆஃபர் விடுறாங்க, அது கான்ட்ராக்டி ப்ராமிஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. அப்படி அக்செப்ட் பண்ணிக்கலன்னா அதுக்கு பேர் வந்து என்னென்னா அட்டெம்ப்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவலாக வந்து ஆஃபர் வந்து விடுறவங்க ஆப்ளிகேஷன் பண்ணுறாங்க, ஆனால் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிற பர்சன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க யாருன்னா கான்ட்ராக்டி ஆர் ப்ராமிஸி, அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கல, அதை நாட் அக்செப்டட் சரிங்களா. இந்த கண்டிஷன்லேயே என்ன இதுதான் வேறுனா அட்டெம்ப்ட் பெர்ஃபார்மன்ஸ்ன்றாங்க பாருங்கள். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கும், ஆஃபர் டு பெர்ஃபார்மன்ஸ் ஆர் டெண்டர் அப்படி சொல்கிறாங்க. இதுவும் ஒரு வேலிடு பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்றாங்க, அப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே என்ன ஆகுது, ப்ராமிஸ் மேட் ஆகுது, ப்ராமிஸி வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ராமிஸி அக்செப்ட் பண்ணிக்கலாம், ப்ராமிஸர் வந்து ஆஃபர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுதான் என்னென்னா அட்டெம்ப்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸில் கான்ட்ராக்டில் சொன்ன ஆப்ளிகேஷன்ஸு எல்லாருமே ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. இதில் வந்து ஒருத்தர் வந்து ஆஃபரை விடுறாங்க, இன்னொருத்தவங்க அக்செப்ட் பண்ணிக்கல, அப்போது அது அட்டெம்ப்ட் பெர்ஃபார்மன்ஸ். இதுவும் வந்து வேலிடு பெர்ஃபார்மன்ஸாக கன்சிடர் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பெர்ஃபார்மன்ஸோட 2 டைப்ஸ் சரிங்களா. பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்டோடது ஒன்று வந்து என்னென்னா ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ், இன்னொன்று வந்து அட்டெம்ப்ட் பெர்ஃபார்மன்ஸ். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா எசென்ஷியல் ஆஃப் வேலிட் டெண்டர் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். செக்ஷன் 38 படி இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா ஒரு கான்ட்ராக்டில் அது வந்து வேலிட், அது இதெல்லாம் எசென்ஷியலும் கூட. இது வந்து என்னது எசென்ஷியல் இது ஒரு கான்ட்ராக்டில் அப்படின்றா. இட் மஸ்ட் பி அன்கண்டிஷ்னல்ரா, கண்டிஷ்னலாக இருக்கக்கூடாது ஒரு கான்ட்ராக்ட், அன்கண்டிஷ்னலாக தான் இருக்கணுன்றா. தென் ஓல் ஆப்ளிகேஷன்ஸ்ன்றாங்க, மஸ்ட் ஓல் ஆப்ளிகேஷன்ஸ் என்ன பண்ணணும்,
ஃபுல்ஃபில் பண்ணணும். நாட் இன்ஸ்டால்மெண்ட்டாக வந்து பண்ணக்கூடாது. ஒரு கான்ட்ராக்ட்டு போடுறாங்க அப்படின்னா அந்த ஹோல் ஆப்ளிகேஷனையும் ஃபுல்ஃபில் பண்ணிடணும். அதுவும் எசென்ஷியல்ன்றாங்க ஒரு கான்ட்ராக்ட், ஒரு பெர்ஃபார்மன்ஸு கான்ட்ராக்டில். தென் தேர்ட் வந்து இட் மஸ்ட் பி a person who is in a position willing to perform promise. அந்த பெர்ஃபார்மன்ஸோட பொசிஷன்ஸ் என்ன இருக்குது, அவங்களுடைய வில்லிங் டு பெர்ஃபார்ம் என்ன, அவங்களுடைய வில்லிங்னஸும் இருக்கணும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் பண்ணுறப்போ. சரிங்களா, அந்த பர்சனுக்கு கான்ட்ராக்ட் பண்ணுற பர்சனுக்கு. நெக்ஸ்ட்டு அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்து ப்ராப்பர் டைம் அண்ட் பிளேஸ் இருக்கணுன்றாங்க, மஸ்ட்டுன்றாங்க. தென் ப்ராப்பர் ஃபார்மில் இருக்கணும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்டு. அதே மாதிரி ப்ராப்பர் பர்சன்னால் அந்த கான்ட்ராக்ட் வந்து மேட் பண்ணியிருக்கணுன்றாங்க. அப்படி ப்ராமிஸே பண்ண முடியல அப்படின்னா அவங்களுடைய ஆத்தரைஸ்டு ஏஜென்ட்டு பண்ணலான்றாங்க. தென் இஸ் ஆஃப் டெண்டர் ஆஃப் கூட்ஸ் டு தி ப்ராமிஸி ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கூட்ஸ் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. அதுக்கு ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணலாம். ஒரு ப்ராமிஸோட செவரல் ஜாயிண்ட் ப்ராமிசஸ் வந்து மேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இதுதான் வந்து என்னென்னா வேலிட் பெர்ஃபார்மன்ஸ். இது வந்து எசென்ஷியல். வேலிட் டெண்டர் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் இது வந்து எசென்ஷியல். ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்டில் இந்த 8 கண்டிஷனும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சரிங்களா, that's it.